வசு, மாப்பிள்ள நேரில் எப்படி இருக்காரு பாரு. செம்மையா இருக்காருல்ல? வசு, தம்பி கேக்குறாருல, சொல்லுமா. சார், உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள்ள? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி. ஆண்டி உங்களுக்கு? எனக்கா? வசுவுக்கு எப்படியோ எனக்கும் அப்படியே. வசு வசு, உன் கண்ணுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நான் பயங்கர ஹாப்பியா இருக்கேன். என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். எப்படி இருக்காரு? என்னடா சிரிக்கிற? வாய் திறந்து சொல்லு. வசு மேடம் மேரேஜ் ஆகி போறத நினைச்சா கொஞ்சம் வருத்தமா இருக்குண்ணா. டேய், எப்படா மேரேஜ் பண்ணாம வீட்லயேவாடா வச்சிட்டு இருக்க முடியும்? இல்லண்ணா, அவங்களுக்கு எப்போ எது தேவையோ அப்போ நாம இதை செஞ்சிருக்கணும். ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்துல கம்பெனியோட டெபுட்டி மேனேஜர் ஆகணும். இப்ப மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்க போறோம், அவ்வளவுதானே? அப்படி இல்லைண்ணா, நம்ம ஃபேமிலியோட ரொம்ப நெருங்கி வந்த வசு மேடத்தை இப்போ கொஞ்சம் தள்ளி வைக்கிறோமோன்னு நினைக்கிறேண்ணா. இல்லடா, இப்பதான் நம்ம குடும்பத்து பொண்ணு மாதிரின்னு சொல்லியிருக்கோம். ஆனாலும் அவங்க நிறுத்துடா. வர வர உத்தமன் மாதிரி நீ கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்க. நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு சொல்ற. அது இல்லைங்க, அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு தான். பாட்டி, மாப்பிள்ள அக்காக்கு பொருத்தமா இருக்காரா? உங்க அக்கா எல்லாருக்கும் பொருத்தமா இருப்பா. அப்படி ஒரு அமைப்பு அவளுக்கு. இவங்க சட்டு புட்டுன்னு பேசி முடிச்சா நம்ம டிஃபனை சாப்பிடலாம். ஆமா. அப்பா, சீக்கிரமா அண்ணன் கிட்ட மோதிரத்தை கொடுத்து போட சொல்லுங்க. என்ன இப்படி எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? குக்கர்ல என்ன சோறா வச்சிருக்கு, விசில் வரட்டும்னு காத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு சீக்கிரம் சட்டு புட்டுன்னு பேசி முடிங்க. எல்லாரும் போய் டிஃபன் சாப்பிட்டு வருவோம். அப்பா, அந்த பாட்டியே எடுத்து கொடுத்து. அண்ணா, போய் மோதிரத்தை போட்டு விட. ஏய், நான் மோதிரம் போடுறது இருக்கட்டும், நீ அர்ஜுன் சருக்கு மோதிரம் போடணுமே, அது எங்க? அது மாப்பிள்ளை வீட்டுல தானே போடணும். அவங்க வாங்கியிருக்காங்களான்னு தெரியல. நீ முதல்ல போய் இந்த மோதிரத்தை போட்டு விடு. சரி. அண்ணா, அப்படியே அன்னிக்கிட்ட போன் நம்பரும் வாங்கிடு. போ போ. என்னாச்சு மாறன்? மோதிரம் சின்னதா இருக்கு, அவங்க விரலுக்குள்ள போகல. ஒரு நிமிஷம் இருங்க ஆண்டி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் நெஞ்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் நொடி என் கண்களோரம் நீர் துளி, உன் மார்பில் மோத தோணுதே. கடவுளே, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடக்க போகுது. என் மேல உனக்கு கருணையே இல்லையா? வழக்கம் போல நான் இப்பவும் உன் மேல பாரத்தை போட்டு வேண்டிக்கிறேன். ஹரி துளசி அவர்களின் புதல்வியும் எங்கள் ஜேகேஆர் குடும்பத்தில் ஒருத்தியுமான வசுந்தராவை திருவாளர் விஸ்வநாதன், தெய்வத்திரு சுந்தரி அவர்களின் புதல்வன் இளமரன் அவர்களுக்கு மனம் முடிக்க இரு தரப்பிலும் மனப்பூர்வமாக சம்மதித்து தட்டை மாற்றிக் கொள்கிறோம். நான் எல்லாத்தையும் விரிவா சொல்றேன். நாம வீட்டுக்கு கிளம்பலாம்.
அண்ணா முதல்ல உனக்கு முடியட்டும்ண்ணா எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம் வாண்ணா. முதல்ல எனக்கு நடக்கட்டுமா? என்ன பேசுற நீ? அப்போ உனக்கு? அப்பா என்னப்பா இது? ஐயோ மாறா, நான் தான் வீட்டுக்கு வான்னு சொல்றேன்ல, வீட்டுல போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம்ப்பா. இல்லப்பா, என்னால வர முடியாது. இந்த நிமிஷமே மீனாட்சிக்கு தட்டை மாத்தி ஆகணும். ஐயோ மாறா, அதுல ஒரு குழப்பம் இருக்கு, சொன்னா கேளு. அப்பா என்ன குழப்பமா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லப்பா. முதல்ல தட்டை மாத்துங்க. மாப்பிள, அந்த மாப்பிள்ளை இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஐயோ மம்மி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. ஏதாவது பண்ணு மம்மி. ஏய் பொறுமையா இருடி. என்னங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? நான் சொன்னது காதுல விழலையா இல்ல விழாத மாதிரி இருக்கீங்களா? அப்படி எதுவும் உங்க வீட்ல எதுவும் சொல்லல இல்ல மாறன்? இந்த மாதிரி ஏதாவது தம்பி எனக்கும் அதை பத்தி எதுவும் தெரியலையே. தயவு செஞ்சு என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம் என் பையன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசிட்டு வரேன். தாராளமா போய் பேசிட்டு வாங்க சார். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. மாறா, கொஞ்சம் வாப்பா, வா. ஏதோ பூசி மெழுகலாம், ஆனா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க கூடாதுப்பா. இப்ப நான் இங்க இருந்து கிளம்புனா இந்த சம்மந்தத்தை நான் ஏத்துக்கிற மாதிரி ஆயிடும். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோண்ணா. என்னை மன்னிச்சிருண்ணா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். கடவுள் உனக்காக அனுப்பி வச்ச பொண்ணுண்ணா அவங்க. நீ எதுவும் பேசி கெடுத்துறாதண்ணா ப்ளீஸ்ண்ணா. இல்ல மீனாட்சி, என்னோட சந்தோஷத்துக்காக நான் உன் வாழ்க்கையை பணைய வைக்க விரும்பல. அண்ணா நான் பட்டு போன மரம்ண்ணா. அதை துளிர்க்க வைக்க நான் இருக்கம்மா. தாங்கி நிக்கிறதுக்கு அண்ணனா நீ இருக்க. எனக்கு இது போதும்னா, வேற எதுவும் வேண்டாம். மீனாட்சி, நீ வாழ்க்கை முழுக்க தடுமாறக்கூடாது. எப்பவுமே ஸ்டெடியா இருக்கணும். அன்பால உன்னை எப்பவும் தாங்கி நிக்க வைக்க உனக்கு ஒரு புருஷன் வேணுமா? ப்ளீஸ்ண்ணா, இந்த கல்யாணத்தை கெடுத்துறாத. உனக்கு அண்ணி ரொம்ப பொருத்தமா இருப்பாங்கண்ணா. ஆமாப்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. இல்லப்பா, நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சொன்ன பொய்க்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நாம இங்க இருந்து கிளம்பலாம். மத்ததெல்லாம் அப்புறமா வீட்டுல போய் பேசிக்கலாம். வாங்க. மாறா, சொன்னா கேளு மாறா. இங்க வந்தாதான் நடந்த தப்பு என்னன்னே புரியுது. அவங்க என்னோட கண்டிஷன் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்ப வசுந்தராவை கல்யாணம் பண்ணிக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். என்ன சார் இப்படி ஒரு குண்டை தூக்கி என் தலையில போடுறீங்க? இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை சார். மோதிரமெல்லாம் மாத்திட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஏதேதோ காரணமெல்லாம் சொல்றீங்க. என்னங்க நீங்க தாயக்கட்டையை உருட்டுற மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இப்படி ஈஸியா உருட்டி விட்டுட்டு போறீங்க? இல்ல மாறன் சார், தட்டை மாத்திட்டு இப்போ ஏதோ காரணம் சொன்னா எப்படி சார்? இவளுக்கு உடம்புல குறை வச்சுட்டாரு சார். சார், குறையுள்ள ஒரு பொண்ணோட மனசு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல சார். மீனாட்சி அம்மா இல்லாம வளர்ந்தவன், இன்னும் குழந்தையாவே இருக்கா சார். அவ வாழ்க்கையில அவளுக்கு எல்லாமே நான் தான் சார். எனக்காக அவ வாழ்க்கையை தியாகம் பண்ண துணிஞ்ச அவளை எந்த சிச்சுவேஷன்லயும் நிராதரவா விட்டுட்டு என்னால சுயநலமா இருக்க முடியாது சார். சார் சார் ஒரு நிமிஷம். எங்க வீட்டு பொண்ணோட நிலைமை சார். என்ன மம்மி இது? என்னென்னமோ நடக்குது. இருடி, எனக்கே ஒண்ணும் புரியல. ஒரு பொண்ணோட கல்யாணம் நிக்க கூடாது சார். அது அந்த பொண்ணோட வாழ்க்கையை பாதிச்சிடும் சார். இந்த கல்யாணம் நடக்கணும். நான் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாறன். அர்ஜுன், அடப்பாவி. ப்ளீஸ் மா, இன்னைக்கு நான் உங்க மகனா உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு காரணமே வசுந்தரா தானம்மா. இன்னைக்கு பிசினஸ்ல இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னா
அதுக்கும் வசுந்தரா தானம்மா காரணம். அம்மா, இவ்வளவு நாளா ஏற்பட்ட எல்லா மாற்றத்துக்கும் காரணம் வசுந்தரா தானம்மா. அம்மா, நான் ஒரு மனுஷனா மாறதுக்கு காரணமே வசுதானம்மா. அவ வந்த கொஞ்ச நாள்லயே என் லைஃப்ல ஏற்பட்ட எல்லா மாற்றத்துக்கு காரணம் வசுதானம்மா. தயவு செஞ்சு இந்த முடிவை ஏத்துக்கோங்கம்மா. அர்ஜுன் சார், நீங்க எனக்காக. வசு, தயவு செஞ்சு எதுவும் பேசாத. நீங்க என்ன சொல்ல வைக்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார் எதுவும் பேச வேண்டாம். இப்போ உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமையணும் வசு. அதை தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை. தயவு செஞ்சு நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அர்ஜுன், நீ முழு மனசோட தான் ஒத்துக்கிறியா? மா, தட்டை மாத்திக்கலாமா? விருப்பம் இல்லையோ என்னமோ அப்படிங்கிற. ஆமா மம்மி. அப்படி ஒரு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனா அத நாம உருவாக்கி விட்டுருவோம். என்ன மம்மி சொல்ற? ஏய், உன் அம்மா அமெரிக்காவிலேயே ஒரு பெரிய கம்பெனிய கட்டி மேய்ச்சவடி. என்னைக்குமே ஒரு பிரச்சனையில தாண்டி அதுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும். இது மேனேஜ்மெண்ட் தியரி. நீ வேடிக்கை மட்டும் பாரு. நல்லா யோசிச்சா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். நீ வைத்தியம் பாக்குற அளவுக்கு சொத்து வச்சிருக்கான் போல இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிடி. என்ன பாட்டி? என்ன அது? சொல்லு பாட்டி. லக்கி, உங்க அக்காக்காரி அந்த இளமாறனுக்கு வாக்கப்பட்டு போயிட்டா உன் காட்டுல மழடி. என்ன பாட்டி சொல்ற? அது எப்படி? ஆமாண்டி, உனக்கு இடைஞ்சலா உங்க அக்காக்காரி இருக்க மாட்டால. ஆனந்த நீ சுலபமா கரெக்ட் பண்ணிடுவல. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கே. என்ன பாட்டி சிக்கல்? இப்போ அர்ஜுன் அவளுக்கு சிக்கலன்னு வச்சுக்க. வடைக்கரைச்ச மாவுல பஜ்ஜி போட்டு ஆவாதா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு பாட்டி. இல்லடி, அவ ஆனந்த கரெக்ட் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ? ஐயோ, என்ன பாட்டி இப்படி எல்லாம் குண்டு தூக்கி போடுற? நம்ம வீட்டுல வச்சே ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி ஆயிருக்கு. திருப்பியும் இதே மாதிரி நடந்தா வசுவோட அம்மா அப்பா என்னமா நினைப்பாங்க? வீட்டுக்கு வந்து பொண்ணை பார்த்துட்டு ஏதோ சந்தர்ப்ப வசத்துல 2 தடவை தட்டி போய் 3ஆவது தடவை அதுவும் மோதிரம் போட்டு தட்டு மாத்தின பிறகு அந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா ரொம்ப தப்பா போயிடுமா? நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா நம்ம என்னமா செய்வோம்? நீ சொல்றது ஒரு வாதம்பா, ஆனா மனசுன்னு ஒண்ணு இருக்கே. அம்மா, என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை நான் தானமா லவ் பண்ணேன். இது வரைக்கும் அவளுக்கு நான் யாருன்னே தெரியாதேம்மா. ஆனா வசு ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் எதிர்பார்த்து அந்த ஒரு மாப்பிளைக்காக ஏங்கிட்டு இருக்காமா. அத நம்ம அமைச்சு கொடுக்கறதானமா முறை. எப்படி உன்னால இதை சுலபமா ஏத்துக்க முடியுது? இல்லம்மா, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எனக்கு வசு அவ்வளோ முக்கியமா. அவளைதான் புரிஞ்சுக்கவே முடியலையே. பாப்போம். இத பாரு நச்சு, இப்ப தட்டுதான் மாத்திருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையே இல்ல. எப்படி மம்மி சொல்ற? என் உள்ளுணர்வு சொல்லுதுடி. மம்மி, உன் உள்ளுணர்வு சொல்லுதுன்னா அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமே. இல்லாம சொல்லுவேனா? ஆமா, அந்த இளமாறன் போன் நம்பர் வாங்க சொன்னனே, வாங்கினியா? வாங்கிட்டேன் மம்மி. நானா வாங்கல, உத்தம அங்கிள் கிட்ட இருந்து சுட்டுட்டேன். சரி, இன்னொரு போன் வச்சிருப்பியா? எங்க? இதோ இருக்கு மம்மி. நம்பர் சொல்லு. 7577493005. அர்ஜுன் சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் தான் கிட்ட வேலை செய்யற வசுங்கிற பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக
உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. ஆனா அவர் மனசு முழுக்க அந்த பொண்ணு தான் இருக்கா. இப்ப உங்க தங்கச்சிய கட்டிக்கிட்டு நாளைக்கு அந்த பொண்ணையும் மறக்க முடியாம 2 பேரோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும். அதனால நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. எனக்கு மனசு கேட்கல, அதான் சொன்ன. எல்லாருமே தங்களோட பாஸ்ட் லைஃப் வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நீங்க வெளிப்படையா அதை சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு ஆசை உண்டு சார். என்னை கட்டிக்க போறவரு என் மேல முழு அன்பையும் காட்டணும். அவரு எனக்காக மட்டும் வாழணும்னு நினைப்பேன். சந்தர்ப்பவசமா நம்ம நிச்சயதார்த்தத்துல சில சம்பவங்கள் நடந்து போச்சு. இல்லைங்க, இப்ப என் மனசுல எந்த தடுமாற்றமும் கிடையாது. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அப்போ நான் கிளம்புறேன் மாறன். பாய். ஓகே சார். வரேங்க. அர்ஜுன் சார், சப்போஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கிற நீங்க தேடுற உங்க ஃப்ரெண்ட் உங்களை தேடி வந்தாங்கன்னா நிச்சயமா நீங்க அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. சாரி மீனாட்சி, இப்ப நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். நான் அதுக்காகவும் வரல. உங்க அண்ணனோட சந்தேகத்துக்கு கம்ப்ளீட்டா விளக்கம் கொடுத்துட்டேன். கிளம்புறேன். உங்க வீடு வரைக்கும் வந்த அந்த லேப்டாப் பேக்கும் ஓவியமும் உங்க கைக்கு வரல. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கும் அண்ணனுக்கும் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் நிறைய இருக்கு. ஐயோ, பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசாதீங்க உத்தமன். நீங்களே மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதோட எல்லா விஷயத்தையும் ஒப்பிட்டு பாக்குறீங்க. அதனால்தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க உத்தமன். அப்படியா? சரி, இப்ப உண்மையை சொல்லுங்க. உங்க மனசுல வசுந்தரா மேடம் இல்ல? உத்தமன், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வசு விஷயத்துல நான் செய்யறது எல்லாமே ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்காக செய்யற தியாகம் தான். அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது உத்தமன். நீங்க சொல்ற இந்த லவ், அதுக்கான சாத்தியம் கொஞ்சம் கூட கிடையாது உத்தமன். இத பத்தி எனக்கு எந்த தாட்டும் இல்ல உத்தமன். இப்ப என்னுடைய வாழ்க்கை வேற திசை நோக்கி போயிட்டு இருக்கு. நீங்க என்னடா திரும்ப திரும்ப அதையே இதை நான் யாருக்கும் புரிய வைக்கணும்னு நினைச்சு பார்த்ததில்ல உத்தமன். எனக்கு வசு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வாழணும், அவ்வளவுதான். அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. உத்தமன், நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். நீங்க போங்க. மனசுல எப்பவுமே மாமா இருந்துகிட்டே தான் இருக்காரு. ஆனா இப்போ யாரோ ஒரு 3வது மனுஷிக்கு மாமா இப்படி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. ஏன்னே யாரோ ஒரு உடம்புல குறை இருக்கிற பொண்ண அர்ஜுன் கட்டிக்க போறேங்கிறான். இத நாம எப்படி ஏத்துக்க முடியும்? அண்ணே, இந்த வசுந்தரா யார் அண்ணே? நம்ம கிட்ட வேலை செய்யற பொண்ணு, நல்லா வேலை பாக்குறான்னு அவளுக்கு டெபுட்டி மேனேஜர் ப்ரமோஷன் கொடுத்தோம். அப்புறமும் அவளை எதுக்குன்னு இவ்வளவு தூரம் நாம சுமந்துட்டு இருக்கணும்? எனக்கும் அர்ஜுன் எடுத்த முடிவுல விருப்பம் இல்ல. உடம்புல குறை இருக்கிறதுனால நான் இத சொல்லல. நான் அர்ஜுனோட மனச நல்லா புரிஞ்சவ. அந்த ஹார்ட் ஃப்ரெண்டு மேல அவன் எவ்வளவு பிரியமா இருந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். வசுந்தராவோட கல்யாணத்துல சிக்கல் வந்த உடனே தான் மனசுல இருக்கிற காதல தூக்கி போட்டுட்டு அவன் இந்த மாதிரி நடிக்கிறான். எனக்கு அவனை பார்த்தா நல்லாவே புரியுது. அந்த ஹாட் ஃப்ரெண்டுன்னா அவனுக்கு உயிர். அவளுக்காக எவ்வளவு அலைஞ்சான், எவ்வளவு நாள் சாப்பிடாம ஊர் ஊரா போனா. நாமளும் அதுக்காக என்னெல்லாமோ செஞ்சோம். ஆனா இப்ப என்னடானா எல்லார்கிட்டயும் பொய்யா நடிக்கிறான், சமாதானம் சொல்றான். இவளுக்காக தானே அர்ஜுன் அவங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தான். வசு, இங்க வாமா. என்ன மேடம், ஏதோ முக்கியமா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா வசுந்தரா,
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். சொல்லுங்க மேடம். எனக்கு அர்ஜுன் கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல வசு. அந்த பொண்ணையும் எனக்கு பிடிக்கல. ஆனந்த், அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா நீங்க பெரியவங்க, நீங்க பேசுங்கம்மா. எனக்கு வரப்போற மருமகளாவது ஆரோக்கியமா இருக்கணும், ஓடி ஆடி வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி, அதுவும் இல்லாம உனக்கே தெரியும் அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் அர்ஜுன் எவ்வளவு நேசிச்சான்னு. இப்பவும் அவன் மனசுக்குள்ள அந்த பொண்ணுதான் இருக்கா. அது எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு அமைதியா தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறா பாரு. ஆனா இப்ப எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அந்த மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறான். இதுல உனக்கு சம்மதமாமா? நாங்க நினைக்கிறோமா? ஓசில சோறு கிடைச்சாலே நல்லதுன்னு நினைப்பீங்க. ஓசில கல்யாணம் நடந்தா சொல்லவா வேணும்? இத பாரு வசுந்தரா, இது எங்க குடும்பத்தோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். உனக்காக நாங்க எல்லாம் செய்யறோம்னா அது உனக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். ஆனா அதே நேரம் யாரோ ஒருத்திய மருமகளா ஏத்துக்க முடியுமா? அதுக்கு நான் என்ன மேடம் பண்ணணும்? அர்ஜுன் கிட்ட சமயம் பார்த்து பேசி மீனாட்சியோட இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ல வைக்கணும். எங்க யாருக்குமே இதுல உடன்பாடு இல்ல. மேடம், நான் எப்படி மேடம்? நான் பேசுறது எதுவும் உங்களுக்கு புரியலையா? உங்க பொண்ணு வாழ்க்கை உங்களுக்கு முக்கியங்கிற மாதிரி எங்க அர்ஜுன் வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம். அத உங்க பொண்ணு தான் பேசி புரிய வைக்கணும். சரி, அர்ஜுன் கிட்ட தான் பேச முடியல, நான் ஒத்துக்கிறேன். அந்த மீனாட்சி கிட்ட பேசி புரிய வைக்கலாமே. ஆமாமா, மீனாட்சிய போய் பார்த்து வசுவ கொஞ்சம் பேச சொல்லுங்க. அவ புரிஞ்சுக்கிட்டானா இந்த எல்லா பிரச்சனையும் தீந்துரும். என்னங்க இவ்ளோ சொல்றமே, உங்களுக்கு புரியலையா? போங்க, போய் உங்க பொண்ணு கிட்ட எடுத்து சொல்லுங்க. அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு யோசனையா இருந்தா அந்த மீனாட்சி கிட்ட போய் பேசுங்க. அவங்க நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க. இத பாரு வசு, தான் மேல விருப்பம் இல்லாத வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு எந்த பொண்ணுக்கும் விருப்பம் இருக்காது. அவங்க இளமாறன் கிட்ட பேசுவாங்க. அவங்க கல்யாணம் நின்னு போனா அப்புறம் தானா உன்னோட கல்யாணமும் நின்னு போயிடும் வசு. ஆமா, நீ சொன்னா கேளுங்க. நீங்க அந்த மீனாட்சி கிட்ட பேசுங்க, அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஆமா வசு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் சார். நானே நேரில் வந்து உங்களை பார்க்குறேன் சார். எனக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. இந்த கேஸை நல்லபடியா முடிச்சு வச்சிட்டீங்க சார். நான் எப்போ சார் ஆபீஸுக்கு வரட்டும்? ஓகே ஓகே. ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்ததும் எனக்கு உடனே சொல்லுங்க. நான் ஃபீஸோட வந்து உங்களை பார்க்குறேன். அப்பா, என்னப்பா, என்ன விஷயம்? உங்க குரல்ல அப்படியே ஒரு சந்தோஷம் தெரியுது. அப்பா, ரொம்ப சந்தோஷமா லாயர் கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. அப்படி என்னப்பா விஷயம்? ஆமாப்பா, கால நேரம் கூடி வர்றப்ப எல்லாமே சந்தோஷமா தான்ப்பா நடக்கும். நம்ம பூர்வீக வீட்டு மேல கேஸ் நடந்துட்டு இருந்து அந்த பொண்ணு யாருன்னு தம்பிக்கும் தெரியாது, தம்பியை பத்தி அந்த பொண்ணுக்கும் தெரியாது. தம்பியை காப்பாத்தின நன்றி கடனுக்காக தம்பிக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதனாலதான் தம்பி அந்த பொண்ணை தேடுறாரு. இப்போ நீங்க உங்க சின்ன வயசுல எப்படி இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா அப்படியே வரைஞ்சு கொடுப்பாருனா. அதே மாதிரி சின்ன வயசு போட்டோ கொடுத்து இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்டா அப்படியே வரைஞ்சு கொடுப்பாரு. அதே மாதிரி ஓவியம் தானே இந்த ஓவியம். என் கையில கிடைக்கணும். இது என் கையில கிடைச்சதுல இருந்து சில சம்பவங்கள் என்ன சுத்தி நடக்கிற மாதிரி இருக்கே. வசுந்தரா கிட்ட இருந்து லேப்டாப் பேக் அடிச்சுட்டு போனவங்கள நான் ஏன் துரத்தணும்? அவன் ஏன் லேப்டாப் பேக்கை ஏன் மேல தூக்கி வீசிட்டு போகணும்? மீனாட்சி இதுல இருக்கிற டிராயிங்கை பிரிச்சு பார்த்துட்டு இல்லுஸ்ட்ரேஷன் பத்தி ஏன் என்கிட்ட சொல்லணும்? அர்ஜுன் சார் தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டை தேடுறேன்னு சொல்றாரு.
கற்பனையில ரவிவர்மன் சாரால வரையப்பட்ட ஓவியம் அவரோட லேப்டாப் பேக்ல இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சார் இன்னைக்கு அப்செட்டா இருக்காரு. எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு. என்னன்னு தெரியல. ஆமாண்டி, நானும் பார்த்தேன். சார் ரொம்ப அப்செட்டா தான் இருக்காரு. ஏய் அதெல்லாம் இல்லடி, நம்ம டெபுட்டி மேனேஜர் வசுந்தராக்கு மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ணிருக்காங்கடி. அவர் அந்த டென்ஷன்ல இருக்காரு. ஓ அப்படியா? சௌமியா, சாருக்கு கூட நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சாம்ல. வசுந்தரா மேடத்துக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளையோட தங்கச்சியை தான் கட்டிக்க போறாராம். இல்லையே, சார் ரொம்ப நாளா அவருடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட் தான் தேடிட்டு இருக்காரு. அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு இது வரைக்கும் கிடைக்கவே இல்லையா? அந்த விஷயத்துல தான் சார் அப்செட்டா இருக்காரு. ஆக்சுவலா சார் அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமானதுல இப்போ சந்தோஷமா தானே இருக்கணும். ஏன் அப்செட்டா இருக்காரு? சார் ஆபீஸ்க்கு வந்ததுல இருந்து தான் ஆபீஸ் நல்லா இருக்கு. மறுபடியும் சார் ஆபீஸ்க்கு வராம போயிடக்கூடாது. இந்தாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் போய் திறக்கிறேன். இருங்க இருங்க, நான் போய் கதவை திறக்கிறேன். என் வீட்டு கெஸ்ட எனக்கு தானே தெரியும். நான் போறேன், இருங்க. அண்ணி, நீங்களா? அப்பா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அண்ணி வந்திருக்காங்க. அப்பா இருங்க ஒரு நிமிஷம். சித்தி சொல்லுமா. ஆரத்தி எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேம்மா. அதெல்லாம் வேண்டாம். என்ன அண்ணி, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரீங்க, ஆரத்தி எடுக்கணும். அதனாலதான். சித்தி சீக்கிரம் வாங்க. மீனாட்சி ஆசைப்படுறாமா? எடுங்க. இருங்க இருங்க, எங்க அன்னிக்கு நான் தான் போட்டு வைப்பேன். வாங்க அண்ணி, வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வாங்க. வாங்க. வச்சிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியும். அதெல்லாம் எதுவும் இல்ல, நானா தான் வந்தேன். மீனாட்சி, உங்க அண்ணி எதுக்கு வந்திருக்காங்கன்னு நீயே சொல்ல. அப்பா, நம்ம வீடு எப்படி இருக்கு, நம்ம எப்படி பழகுறோம், இதெல்லாம் பார்த்துட்டு போகதான் அண்ணி வந்திருப்பாங்க. என்ன சரியா அண்ணி? அம்மா, அவன் கொஞ்சம் வெளியே போயிருக்காம்மா, இப்ப வந்துருவான். அண்ணி இருங்க, நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. அண்ணி வந்திருக்காங்க. நீங்க வரீங்களா இல்ல லேப்டாப்பை கொடுத்துருவான்னு கேட்கலான்னு பார்த்தா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இங்க எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அதுவும் மீனாட்சி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நான் சொல்ல வந்ததை எப்படி உங்ககிட்ட சொல்றது? தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். கரெக்ட் அண்ணி, நான் அதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரி, நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே? ஒன்றும் இல்லை. அண்ணனை பத்தி தானே. கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணி திரும்புங்க. அண்ணி சூப்பர் அண்ணி, அழகா இருக்கீங்க. வாங்க போலாமா? சொன்னாங்க. நான் இப்ப அவரை பார்க்கணும், கொஞ்சம் வர சொல்ல முடியுமா? ஆமா சார், இருக்காரு. இருங்க வர சொல்றேன். நீங்க வெயிட் பண்ணுங்க சார். ஓகே. ஹலோ மேடம், வர சொன்னீங்களே மேடம்? ஆமா சார், சார் தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. சார், இவர் தான் ரவிவர்மனோட அசிஸ்டன்ட். ஹாய் சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? பேசலாம் சார், வாங்க வாங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும் சார்.
என்ன ஹெல்ப் சார்? இது ரவிவர்மன் சார் வரைஞ்ச ஓவியம் தானே? இந்த ஓவியத்தை வரைஞ்சு முடிச்சதும் சாருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த கம்பெனியோட எம்டி தான் இப்ப சாருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சார் எப்போ கண் முழிப்பாரு? அதை பற்றி டாக்டர்ஸ் ஏதாச்சும் சொன்னாங்களா சார்? சார் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். அவர் எப்ப கண்ணு முழிப்பாருன்னு இன்னும் சொல்லல. நீங்க யாரு? எதுக்கு இதை பத்தி விசாரிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் சாருக்கு வேண்டப்பட்டவன். அவருக்கு தூரத்து ரிலேஷன் தான். ரவிவர்மன் சார் எப்போ கண் முழிச்சாலும் எனக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்க. பண்றேன். என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 96884369. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். தப்பா நினைக்காதம்மா. நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவா. ஐயோ அண்ணே, இப்ப அவளுக்குன்னு ஒரு குடும்பம் உருவாக போகுது. அவ குடும்பத்துக்கு நல்லது நினைப்பாளா இல்ல நம்ம குடும்பத்துக்கு நல்லது நினைப்பாளா? ஏதாவது ஒண்ணு நடக்கணும் அண்ணே. எனக்கு இந்த மீனாட்சி வீட்டுக்கு வரதுல சுத்தமா இஷ்டம் இல்ல. நினைக்க நினைக்க நெஞ்சு பதறுது அண்ணே. நம்ம குடும்ப அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? ஒரு உடம்பு குறையுள்ள ஒரு பொண்ண எப்படி அண்ணே அர்ஜுனு கட்டி வைக்க முடியும்? ச்சே, எனக்கு சுத்தமா பிடிக்கல அண்ணே. உங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் பொசுங்கி போச்சே. அதெல்லாம் நடக்காது இந்திரா. வசு இப்போ அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு வந்துருவா. ஒரு நல்ல முடிவோட தான் வருவா. இவ சொல்ல மாட்டானே. அதான் இவ நினைப்பெல்லாம் நான் தெளிவா சொல்லிட்டேனே. ஏய், இத பாரு. உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு அர்ஜுன் சொன்னதுல இருந்து எதுவுமே நல்லதா நடக்கல. ஓட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா? இன்னைக்கு எங்க குடும்பத்தையே பதம் பார்க்கணும்னு நினைக்கிறியா? அண்ணே, இவளோட சுயரூபத்தை இப்பவாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம குடும்பத்து மேல அக்கறை இருக்குன்னு சொன்னீங்க. இருந்திருந்தா இப்படி வெறும் கையோட வந்து நின்னு இருப்பாளா? போ, போய் நல்லா கொட்டிக்கோ. போய் உன் குடும்பத்தையும் காப்பாத்து. என்ன அவங்க வீட்டு மருமகளா நினைச்சு வாழ்த்தி வரவேற்கிற அவங்க கிட்ட எங்க வீட்டுக்கு நீ மருமகளா வராதன்னு எப்படிமா என்னால சொல்ல முடியும்? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதுங்கிற சந்தோஷத்துல இருக்கா. அதை என்னால கெடுக்க முடியாதுமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க? யாரும் சாப்பிட வரல? எங்களுக்கு பசிக்கல தம்பி. தம்பி, நேரம் ஆயிடுச்சு. நீங்க போய் சாப்பிடுங்க. எங்க யாருக்கும் பசி இல்ல. ஒரே நேரத்துல எல்லாருக்கும் பசி இல்லாமல இருக்கும். ஆச்சரியமா இருக்கு. தம்பி, அந்த அமெரிக்கா அத்தை இருக்காங்கல்ல, அவங்க எங்க வீட்டு பொண்ண அத உங்க பசுவ பலார்னு அரைஞ்சிட்டாங்க தம்பி. மாமா பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாரு. நான் என்னடி பண்றது? என்ன மீறி கோவம் வந்துருச்சு. அதான் அடிச்சுட்டேன். நீ ஒண்ணும் பயப்படாத. அவ யார்கிட்ட போய் சொல்லிருக்க போறா? சொல்லிட்டான்னு தான் மம்மி நினைக்கிறேன். அதனாலதான் யாரும் இன்னும் சாப்பிட வரல. ஹாய். போதும். ஹாய் எவ்ரிபடி. ஹாய் மாமா. பிரியா, சார். டிஃபன் வைங்க. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க? வசுந்தரா ஃபேமிலில இருந்து யாருமே ஆளை காணோம். மா, ஏன் அவங்கள பேச விட மாட்டேங்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. ஒண்ணுமில்ல தம்பி. அடி வாங்கிட்டு சாப்பிடுறது குழந்தைங்க வழக்கம். அடி வாங்கினா சாப்பிடாம இருக்கிறது பெரியவங்க வழக்கம். என்னத்த சொல்றீங்க? ஏதோ அடிக்கிடிங்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? பாட்டி பேசாம இருங்க பாட்டி. அர்ஜுன் சார், நான் ஏற்கனவே டிஃபன் சாப்பிட்டேன்னா எனக்கு பசிக்கல. நீங்க போய் சாப்பிடுங்க. நோ, ஏதோ நடந்திருக்கு. எல்லாருமே சேர்ந்து என்கிட்ட மறைக்கிறீங்க. எனக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சார்,
என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க சார். இவங்கிட்ட கேக்குறான். இவன் ஒரு தண்ட பயலாச்சே. நாம ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நீங்க போய் சாப்பிடுங்க. நீ பேசாம இரு வசுந்தரா. உனக்காக இந்த தம்பி என்னெல்லாம் பாடுபடுறாரு. எவ்வளவு கரிசனமா வந்து சாப்பிட கூப்பிடுறாரு. அவர்கிட்ட உண்மையில மறைக்க கூடாதாத்தா? நடு வீட்டுல கொண்டு வச்சு நாட்டுக்கு சாவுனா செத்தா போயிட முடியும். தம்பி, அந்த அமெரிக்கா அத்தை இருக்காங்கல்ல, அவங்க எங்க வீட்டு பொண்ண, அதான் உங்க வசுவ பளார்னு அடிச்சிட்டாங்க தம்பி. ஆமா தம்பி, நீங்க கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிற வசுவ பளார்னு கையை நீட்டி அடிச்சிட்டாங்க. உண்மையாவா? வசு, உன்னை அடிச்சாங்களா? சொல்லு வசு, உன்னை அடிச்சாங்களா? சும்மா விட மாட்டேன். வழி பண்றேன் பாரு. தம்பி அர்ஜுன் நில்லுங்க. தம்பி வேண்டாம். ஐயோ, குள்ளிச்செருக்கி அடி வாங்குறத பார்க்கணுமே. அரம்பம்பம் ஆரம்பம் பம்பம்பம் பேரின்பம். ஐயோ, அடிச்சிட போறான். அதான் எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டேனே. இவ்வளவு பெரிய சொத்தை கட்டி வாழணும்னா கை காலெல்லாம் நல்லா இருக்க வேண்டாமா? அரசால வரவ ஆண்டியா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா பாட்டி வேணாம். என்ன பத்தி உங்களுக்கு தெரியும். எடுத்துட்டு வந்து சுற்றுவேன். அவனும் சுற்றுவேங்கிறான். அண்ணி, நான் இங்க வந்த நாள் முதலா நீங்க இப்படி வாக்குவாதம் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. அந்த குடும்பத்துக்கு அண்ணி ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு நான் நினைச்சேன். அதனால வந்ததுதான் இவ்ளோ பிரச்சனையும். என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாம். அர்ஜுன் சொன்ன மாதிரி நாங்களே வீட்டை விட்டு போயிடுறோம். இந்த வீட்டுக்கு நான் வேலைக்கு வந்தவனா, நான் அப்படியே இருந்திருக்கலாம். உங்க ஆபீஸ்ல எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்க, நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். ஆனா என் மேல உரிமை எடுத்துக்கிட்டு அர்ஜுன் சார் செய்யற சில விஷயங்களை என்னால தடுக்க முடியல. அமைதியா வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. வீடு இல்லாம ரோட்ல நின்ன எங்களை இந்த வீட்ல இருக்க வச்சதே நீங்க எல்லாரும் தான். எனக்கு புரியுது. ஆனா என்னதான் இருந்தாலும் ஆபீஸ் ஸ்டாஃப் தான். என்னால இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வேண்டாம். நீங்க யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் மேடம், ப்ளீஸ். நான் கெஞ்சி கேக்குறேன். நாங்க எல்லாரும் வெளியே போயிடுறோம் மேடம், ப்ளீஸ். தயவு செஞ்சு சொல்றத எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு வாழ்க்கைய நீங்க எதுக்கு சார் ஏத்துக்கணும்? நீயாவது புரிஞ்சுக்கோ வசு. உங்க மனசு புரியுது சார். ஆனா இது ஏன் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சுயநலவாதி நான் இல்ல சார். நான் போயிடுறேன் சார். வேண்டாம் சார், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். வசு, நான் சொல்றது கேப்பல்ல? நீ எங்கேயும் போக கூடாது. நீ கெஸ்ட் ஹவுஸ் தம்பி. வாங்க சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? தாராளமா பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி வசுவா எங்க அத்தை அடிச்சதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் சார். அதெல்லாம் பரவாயில்ல தம்பி. மரியாதை தெரியாம நடந்துகிட்ட அவங்களுக்காக நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஆனா இது இவ்வளவு பெரிய பிரச்சனையானதுனால தான் இந்த நிச்சயதார்த்தத்தில் உள்ள சாதக பாதகங்கள் எல்லாமே எனக்கு புரியுது தம்பி. என் குடும்பத்தை பாதிக்கும்னு நீங்க நினைச்சதுனால தான் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஆனா இந்த முடிவுல உங்க அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை தம்பி. அந்த சூழ்நிலையில என்னால மட்டும் எப்படி என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட முடியும்? நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை தம்பி. நீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க சார். உங்களை யாராவது என்கிட்ட பேச சொல்லி அமுச்சு வச்சாங்களா? சே, அதெல்லாம் இல்லை தம்பி. நானா தான் உங்களை பார்க்க வந்தேன். மறுபடியும் பார்த்தா ஃபோன் பண்றதா சொல்லியிருக்காங்கன்னு ஏன் சொல்லணும்?
அப்படின்னா அவங்க தேடுறது வேற ஒரு பொண்ணையா? இந்த ஓவியத்தை அர்ஜுன் சார் பார்க்கலையா? இல்ல யாராவது வேணும்னு வேற ஓவியத்தை மாத்தி வச்சு அர்ஜுன் சாரை திசை திருப்புறாங்களா? அப்படின்னா அந்த ஓவியத்தை நம்ம பார்க்கணும். பார்த்தாதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்ப என்ன பண்றது? அர்ஜுன் சார் கிட்ட இதை பத்தி கேட்டா தப்பாயிடும். உத்தமன் கிட்ட பேசி பார்க்கலாம். என்ன இது இளமாறன் சார் எனக்கு ஃபோன் பண்றாரு? ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். உத்தமன் சார் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நான் உங்களை மீட் பண்ணணும். என்ன விஷயம் சார்? பரவாயில்ல, போன்லயே சொல்லுங்க. பாத்தீங்களா, அப்ப நேர்ல என்ன மீட் பண்ண வர மாட்டீங்களா சார்? ஐயோ சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார். நீங்க எதுக்கு என்ன தேடி இவ்வளவு தூரம் வரணும்? நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே உங்களை தேடி வரேன். சார், நாளைக்கு மார்னிங் நீங்க எங்க இருப்பீங்க? நாளைக்கு காலைல நான் ஆபீஸ்ல தான் சார் இருப்பேன். ஓகே சார். அப்போ நாளைக்கு காலையில உங்களுக்கு நான் கால் பண்ணிட்டு வந்து பாக்குறேன். ஓகே சார். சரி சரி சார், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். அப்பா, அர்ஜுன் சார் கால் பண்ணாருப்பா. என்ன விஷயம்ப்பா? தெரியலப்பா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா. வர்ற வெள்ளிக்கிழமை அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வர சொன்னாங்கப்பா. என்ன விஷயமா இருக்கும்? கல்யாணத்தை பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. பெரிய இடம்ல, எல்லாத்தையும் கிராண்டா பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. அண்ணா, நம்ம கோவிலுக்கு போறப்போ மறக்காம அண்ணியோட ஓவியத்தை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துடணும். சரிம்மா, கொடுத்துடலாம். மேடம், யார் மேல என்ன கோவம் இருந்தாலும் ராத்திரி சாப்பிடாம படுக்க கூடாது மேடம். சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல வசு. மேடம், பெரியவங்க பசிக்கலன்னு சொன்னா மனசுல ஏதோ வருத்தம் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு அர்ஜுன் சார் மேல இருக்கிற கோவம் இன்னுமா போகல? சரி மேடம், உங்க மூத்த மருமக எப்படி இருக்கணும் அது சொல்றீங்களா? நல்ல துருதுருன்னு, அழகா, அறிவா, எல்லாரையுமே அனுசரிச்சு போற பொண்ணா இருக்கணும். நல்ல பண்பா, குணவதியா இருக்கணும். கோபமே வரக்கூடாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அத சரி பண்ணி கலன்னு பேசி பழகணும். மொத்தத்துல பொண்ண மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா வந்தானா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நீங்க சொல்ற அறிவு, அழகு, துருதுருப்பு, இந்த குணம் எல்லாம் என்கிட்ட இருக்கா மேடம்? ஏன் வசு அப்படி கேக்குற? நிச்சயமா இருக்கு. அப்போ இப்போ நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அது உங்க மருமக கொடுத்தா மாதிரி, அப்படிதானே? பாத்தியா, இந்த கெட்டிக்காரத்தனம் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனாலதான் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னேன். சரி, சாப்பிடுங்க மேடம். பேசுற விஷயம் தெரிஞ்சா என்ன திட்டுவாரு. உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன். சார், நீங்க இவ்வளவு பில்டப் கொடுக்கும் போதே எனக்கு தெரியுது நீங்க என்ன கேட்க வந்திருப்பீங்கன்னு. அர்ஜுன் தம்பிக்கு ஒரு காலத்துல சில பல கெட்ட பழக்கங்கள் இருந்தது. தம்மு, தண்ணி, அந்த மாதிரிலாம் இப்ப எதுவுமே இல்ல சார். கேட்க கூடாது, இருந்தாலும் கேட்கறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பழக்கம் இருக்கா? எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது உத்தமன். நான் இப்போ அதுக்காக வரல. வேற எதுக்காக வந்தீங்க? சும்மா தயங்காம கேளுங்க. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அர்ஜுன் சாரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு பத்தி சொன்னீங்கல்ல, அவங்கள பத்தி கேட்கலான்னு தான் வந்தேன். இல்ல மீனாட்சி விருப்பப்பட்டா நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க.